ஜோதி. மாடு வந்து நாங்கள் 2 வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 12 வருஷமாக மாடு வளர்க்குறோம். எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலேருந்து எங்கள் வீட்டுக்கார மாடு வச்சுருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க வீட்ல 2 மாடு வச்சிருக்கீங்க, 2 காளை வச்சிருக்கீங்க. எத்தனை வருஷம் இதை வந்து ஜல்லிக்கட்டுக்கு விடுறீங்க? வருஷம் கண்டிப்பாக அவுத்துருவோம். வருஷம் மாடு அவுத்துருவோம். இப்ப 2 மாடு இருக்குன்னீங்களக்கா, 2 மாடுக்கு எத்தனை வயசு? அந்த 2 மாடுங்களுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்கீங்க? இது பேர் வெள்ளையன், இன்னொன்று வந்து மறைன்னு சொல்லி கூப்பிடுவோம். இது பேர் வந்து வெள்ளையன்னு சொல்லி தான் கூப்பிடுவோம். வெள்ளையனும் மறையும் இந்த முறையும் ஜல்லிக்கட்டுக்கு போறாங்க. இப்ப வீட்டுல ஃபுல்லா பாத்துக்கிறதுலாம் யாருக்கா? இப்ப நீங்க தான் முழுசா பாத்துக்கிறீங்க? ஆமா, எங்க வீட்டுக்காரு பொதுவாக அங்கிட்டு போயிருவாங்க, இடத்துல போயிருவாங்க. இவங்க மாடு இது வாங்கி மாத்துறதுனால சரியா வீட்டுல இருக்க மாட்டாங்க. இடத்துல போயிட்டாங்கன்னா நாங்க தான் பாத்துக்கிறோம். நான் தான் தூசி தண்ணி வைப்பேன். என் பையன் இருக்கா ஒருத்தன், சின்ன பையன். அவன் தான், அவனுக்கு ஒரு 9 வயசு இருக்கும். அவன் மாடு பிடிச்சி வந்து கட்டிடுவான். நானும் அவனும் ஆளுக்கு ஒரு கை, அவன் ஒரு கவர் பிடிச்சா நான் ஒரு கவர் பிடிச்சி வந்து கட்டிடுவோம். அவங்க எங்க வீட்டுக்காரில் இருப்ப நான் இற வச்சிருவேன், தூசி தண்ணி வச்சிருவேன். பருத்தி விதை, தூசி புண்ணாக்கு எல்லாமே நாங்க வச்சு பாத்துக்கிறோம். அவங்கள எதிர்பார்க்க மாட்டோம். அப்ப குடும்பமா சேர்ந்து வளர்க்குறீங்க 2 மாடுங்களையும். சரி, பொண்ணு ஒண்ணு இருக்கு, அது இதை விட நல்லா பாசமா பாத்துக்கிறோம். சரிக்கா, நீங்க வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு விடுறீங்க மாடை. இப்ப வந்து இந்த மாட்டுக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது டயட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டுக்கணும், இதெல்லாம் சாப்பிட்டாதான் அங்க அதால நல்ல களத்துல விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் கொடுப்பீங்களா? வீட்டுல என்ன மாதிரியான சம்பிரதாயங்கள்லாம், மாடை ஜல்லிக்கட்டுக்கு விடுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சம்பிரதாயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கக்கா? மாடு ஜல்லிக்கட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் கவுச்சி எதுவுமே சாப்பிட மாட்டோம். சிக்கன் மட்டன் எதுவும் சாப்பிட மாட்டோம். சுத்தமா இருப்போம். அதுக்கு வந்து பருத்தி விதை வைப்போம். பருத்தி விதை கரெக்டா நான் மாடு அவுக்கிறதுக்கு முதல் நாள் வரையும் பருத்தி விதை வைப்போம். அதுக்கு டெம்பர் அதான் லாடம் போடுவோம், கன்ஃபார்மா லாடம் போடுவோம். அப்புறம் கோயில் எல்லாம் எங்க குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துதான் மாடை வைப்போம். எங்க அப்பா வீட்டு சாமி, எங்க அத்தை வீட்டு சாமி, 2 சாமி. அதுக்கு போயிட்டு வந்தா மாடை வைப்போம். இப்ப வந்து மாடை வீட்டுல இருந்து அவ்வளவு அழகா குடும்பமா சேர்ந்து வளர்க்குறீங்க. இப்ப நீங்க யார் என்ன சொன்னாலும் கேக்குமா? கூப்பிடுவோம். சரி, நான் கூப்பிட்டா வந்து பக்கத்துல நிக்கும், அதனால ஒண்ணும் செய்யாது. வேற யாரும் புதுசா யாரும் பக்கத்துல போனா கொஞ்சம் சேட்டை பண்ணும். நாங்க தெரிஞ்ச முகம், நாங்க அடிக்கடி எங்களை பார்த்ததுனால எங்களை யாரும் ஒண்ணும் செய்யாது. பக்கத்துல போய் மையம் பக்கத்துல போய் மேல போய் சிம்ல கட்டி பிடிச்சு படுத்தாலும் ஒண்ணும் செய்யாது. அது பாட்டுக்கு படுத்திருக்கும். சரிக்கா, இப்ப நம்ம காலை வந்து எத்தனை முறை வந்து ஜல்லிக்கட்டுல இறங்கிருக்கு, எத்தனை முறை வந்து ஜெயிச்சிருக்கு, எத்தனை முறை பிடிமாடா இருக்கு? ஒரு 27 வாடி அடைச்சிருக்காங்க. ஒண்ணுல மட்டும் தான் பிடி. அப்புறம் 26 வாடியும் ஜெயிச்சுதான் வந்திருக்கு. ஒண்ணுல மட்டும் கொஞ்சம் ஏமாந்துருச்சு. அப்புறம் 26 வாடியும் ஜெயிச்சுதான் வந்திருக்கு. இப்போ வந்து களத்துல இறங்குறப்போ அந்த வாடியில உங்க காலை இறங்கி அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க மாடோட பேரு சொல்லுவாங்க, இல்ல நீங்க யாரு டோக்கன் பேர் போட்டிருக்கீங்களா அவங்க பேர்லாம் சொல்லுவாங்க? பேரு தான் எப்பயுமே அவுப்பாங்க. சந்தோஷ் மூர்த்தி, என் தம்பி பேர் வந்து சந்தோஷ், எங்க சாமி பேர் வந்து செண்பகமூர்த்தி. அப்ப 2 சேர்த்து வச்சுதான் எப்பயுமே மாடை வைப்பாங்க. சந்தோஷ் மூர்த்தின்ற எங்க வீட்டுக்கார் பேர் வந்து ராமமூர்த்தி. அந்த பேர்ல எப்பயுமே அவுக்க மாட்டாங்க. மயம் பேர்ல தான் அவுப்பாங்க. சந்தோஷ் மூர்த்தின்ற பேர்ல தான் அவுப்பாங்க. நாங்க ரெடியா இருப்பேன். மாடு அவுத்த நிமிஷமே அப்பவே உடனே சாமியை கும்பிட்டு திணி எடுத்து, சாமி காணிக்க போட்டு சாமியை கும்பிட்டு திணீர் எடுத்து பூசிடுவேன். ரெடியா அந்த அவுக்குறதுக்கு 10 மாடு இருக்குல்ல, எனக்கு போன் பண்ணிடுவாங்க. டிவியில பாத்துட்டு மாடு அவுக்க போறா, ரெடியா இரு அப்படின்னு முன்னாடி எனக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. அடுத்த நிமிஷம் எங்க சாமிக்கு காணிக்க போட்டு திணீர் எடுத்து பூசிடுவேன். எல்லாரும் அங்கேயே உட்காந்து சாப்பிடவே மாட்டோம். மாடு அவுக்க வந்துட்டு யாருமே சாப்பிட மாட்டோம். மாடு அவுத்து வாடியை விட்டு வெளியே வந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம். ஆமா, நீங்க இப்ப சொல்றீங்கல்ல மாடு வந்து 10 மாடு வரதுக்கு முன்னாடியே போன் அடிச்சிருவாங்க, நான் ரெடியா போய் நிப்பேன். நீங்க நிப்பீங்க ரெடியா, அதை அப்படியே ஜெயிச்சு வரப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அத மாடை என்ன உங்களுக்கு அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? எதுவுமே இல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைய கூட அவ்வளவு பாசமா இருக்குங்க மாடு மேலேனா. ரொம்ப சந்தோஷப்படுவோம். மாடு ஒரு 10 மாடு 20 மாடு இருக்குல்ல, எனக்கு போன் பண்ணிடுவாங்க. மாடு வெளியே வரப்போது ரெடியா இருன்னு டிவி பக்கத்துலயே உட்காந்துருப்போம். நானே எங்க அத்தை எங்கேயுமே போக மாட்டோம், அங்கேயே உட்காந்துருப்போம். மாடு அவுத்து மாடு ஜெயிச்சு வெளியே வந்துரு சொன்னதுக்கு அப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியே வருவோம். அடுத்து அவ்வளவு ஜல்லிக்கட்டு. அடுத்து எங்க மாடு வரந்துட்டு இன்ட்ரெஸ்டா பார்ப்போம். எங்க மாடு வந்ததுக்கு அப்புறம் அது சரியா டிவி பாக்குறதுல வீட்டு வேலை பாக்குறோம்னு சொல்லிட்டு வெளியில வந்துருவேன். இப்ப வெள்ளையனும் சரி மாறனும் சரி 2 பேருமே வந்து ஜெயிச்சு முடிச்சுட்டு இப்படி வெளில வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து இப்ப வெள்ளையனும் சரி மாறனும் சரி ஜெயிச்சுட்டு வெளில வராங்கல்ல, இப்ப நீங்க ஒரு ஆர்வமா போய் அத வந்து கட்டி அணைக்க போவீங்க. அவங்களுக்கும் தெரியுமா நீங்க வந்து வரீங்க? அவ்வளவு தெரிஞ்ச முகம் தானே. புதுசா இப்ப யாரும் பக்கத்துல இப்ப நான் நிக்கிறனாலே ஒண்ணும் செய்யல. இதுவே வேற யாராவது வந்து பக்கத்துல வந்து நின்றா பக்கத்துல கண்டிப்பா விடாது. இப்ப ரெட்டை கவுரு போட்டனால நிக்குது. ஒத்த கயிறுல போட்டிருந்தா பக்கத்துல யாருமே நெருங்கவே முடியாது. பக்கத்துல போனாலே மூச்சு பயங்கரமா மூச்சு விடும். புதுசா யாராவது வந்து நின்றாலே அது மூச்சு விட பார்த்தாலே பயப்படணும். பக்கத்துல போக முடியாது. இப்படி எல்லாம் வந்து யாரும் நிக்கவும் முடியாது. நாங்க பழகுனதுனால எங்க வீட்டுல யாருமே ஒண்ணும் செய்யாது. இப்ப வந்து இதுக்கு நீங்க ட்ரைனிங் எல்லாம் கொடுத்திருப்பீங்களா? கண்டிப்பா பயிற்சி கொடுத்திருப்பீங்க, இதுக்கு தீவிரமா நம்ம மாடு ஜெயிச்சே ஆகணும்ட்டு. அதுக்கு நீங்க என்ன மாதிரி பயிற்சி கொடுக்குறீங்க? உங்க வீட்டு சின்ன பிள்ளைங்களும் பயிற்சி கொடுக்க போவாங்களா, இல்ல எப்படி? எங்க வீட்டுக்காரும் எங்க மயனும் தான் போவாங்க. இந்த ஊரணி ஒண்ணு இருக்கு, அங்க போய் தான் நீச்சல் போடுவாங்க. அங்கதான் போய் குளிக்க வச்சு கூட்டிட்டு வருவாங்க. நேத்து தான் குளிக்க வச்சாங்க. டெய்லி வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டு போய் ஒரு நீச்சல் போட்டுருவாங்க. அது சுறுசுறுப்பு. அதாவது டெய்லியும் சாயங்காலம் நட பழகுவாங்க.
வாக்கிங் மாதிரி கூட்டு போவாங்க, கெட்டியே போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் கூட்டு போயிட்டு வருவாங்க. அதான் கொஞ்சம் அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதுக்கு கெட்டியே போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் டயர்டா இருக்கும்ல, அதனால சும்மா வாக்கிங் மாதிரி கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க. வாரம் போய் குளிக்க வச்சிருவாங்க. எங்க பையனும் எங்க வீட்டுக்காரன் தான் அதிகமா பாத்துக்குருவாங்க. நீங்க நீங்க வீட்ல ஒரு பிள்ளை மாதிரி உங்க பையன் உங்க பொண்ணு அடுத்தபடியா இந்த காலன்ற மாதிரி வளர்த்திட்டு வரீங்க. இப்ப இந்த முறை அவனியாபுரத்துக்கு டோக்கன் வாங்கியாச்சா இல்ல எப்படி? டோக்கன் இன்னைக்கு வந்துரும் சொல்லியிருக்காங்க. நேத்துல இருந்து விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்துரும் சொன்னாங்க. இன்னைக்கு இப்பதான் கோயிலுக்கு, எங்க குலசாமி கோயிலுக்கு இப்பதான் போயிட்டு வராங்க. இப்ப நான் ஒரு இடத்துக்கு கோயில் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எங்க அத்தை ஒரு இடத்துக்கு போவாங்க. எங்க குலசாமி கோயில் 3 கோயில், அங்க போயிட்டு வந்துதான் நாங்க மாடை வைப்போம். இப்ப நீங்க வருஷம் மதுரையில வந்து 3 இதுலயுமே விடுவீங்களா? பாலமேடு, அவனியாபுரம், அலங்காநல்லூர் எல்லா இடத்துலயும் விடுவீங்களா இல்ல எந்த இடத்துல விடுவீங்க? அவனியாபுரம் பொறுத்தவரை கண்டிப்பா விட்டுருவோம். பாலமேடு, அலங்காநல்லூர் வந்து எது முன்ன கிடைக்குதோ அந்த ஊர்ல அவுத்துருவோம். ஆனா இந்த தடவை வந்து டோக்கன் வந்து 3 ஊர்ல ஏதாவது ஒரு ஊர்ல தான் அவுக்குற மாதிரி சொல்றாங்க. அதனால என்னன்றது சரியா தெரியல. டோக்கன் வந்தா கண்டிப்பா மாடி ஏத்திடுவோம். நீங்க வந்து காளைகளை எத்தனை வருஷம் வளர்க்குறீங்க அண்ட் எத்தனை வருஷமா வந்து இதை வந்து நீங்க ஜல்லிக்கட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண விடுறீங்க? அதே மாதிரி வந்து இந்த காளைகளை வந்து இதுவரைக்கும் உங்களுடைய காளைகள் வந்து எத்தனை ஜல்லிக்கட்டுல பங்கேற்றிருக்குன்னு? 2010 தான் நான் பெரிய காளை வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் சின்ன கண்டுகள் வளர்ப்போம், இது பண்ணுவோம். அதனால் அப்போ சின்ன வயசு. 2010 தான் மாடு அவுக்குறோம். 2010 11 அவுக்குறோம். அவுத்த சக்குடி, அவனியாபுரம் எல்லா இதுலையுமே நம்ம பரிசு வாங்குச்சு. அப்போ எல்லாம் பெரிய பரிசு இந்த காரு பைக்கெலாம் இல்லை. இப்போ அதாவது சைக்கிள், பீரோ, கட்லு இது தான் இருந்துச்சு. எங்கள் மாடு அண்டா, சைக்கிள் இதெல்லாம் எல்லாமே வாங்கியிருக்கு. எல்லா ஊர்லேயும் எல்லா இதுவும் வாங்கியிருக்கு. ஒவ்வொரு ஊரில் கொஞ்சம் இதாகிருச்சு. நல்லா நிறைய ஊர்ல பரிசு வாங்கியிருக்கு நிறைய மாடுகள், நம்ம மாடுகள் எல்லாத்துலயும். பொதுவாவே வந்து காளை அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்கு போறது, ஜல்லிக்கட்டுல விளையாடுறது மட்டும் தான் தெரியும். அதை தாண்டி வந்து காளைகளை நீங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்துறீங்கன்னு? ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம். ஏன்னா அதை வந்து விவசாயம் இருந்துச்சு. அதை வந்து நாங்க வந்து உழுவுவோம், பரம்படிப்போம், எல்லாமே வேலைகள் வந்து நம்ம யூஸ் ஆச்சு. அதாவது அந்த பாரம்பரியத்துக்கு வந்து காரணம் ஜல்லிக்கட்டு மாடு. ஆனால் விவசாயம் இருந்ததுனால அது எங்களுக்கு யூஸ் ஆனது. இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. மற்ற இந்த இனப்பெருக்கத்துக்கு கூட நாங்கள் விட மாட்டோம். ஏன்னா இனப்பெருக்கத்துக்கு பண்ணோம்னா எங்களை பக்கத்தில் விடாது. மாடு மூர்க்க குறவமாயிரும். அதனால வந்து அந்த இது செய்ய மாட்டோம். காடுகள் நிறையா இருந்தது, அங்கிட்டு கட்டுவோம், அதை இனப்பெருக்கம் பண்ணிக்கிறோம் வச்சிரும். அதனால பல விஷயத்துக்கு அது எங்களுக்கு யூஸ் ஆச்சு. இப்போ ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் அந்த நாட்டு இன மாடுகளை வந்து ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். மற்ற எதுக்கும் யூஸ் இல்லை. இப்ப பார்த்தாலே தெரியுது, நீங்க மாடுகளுக்குனே தனியா வந்து ஒரு கொட்டை மாதிரி அமைச்சு அதுங்களுக்கு தீவனம் போடுறதுல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்க. கிட்டத்தட்ட 2 காளை வச்சிருக்கீங்க, பசுமாடு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு உங்க வீட்டுல சப்போர்ட்டிவா இருக்காங்களா? நீங்க பரம்பரையா அதை வளர்த்துட்டு வரீங்களா இல்ல எப்படின்னு? அதாவது வீட்டுல பெண்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னா இந்த மாடுகள் நாங்க வளர்க்க முடியாது. ஏன்னா மற்ற விஷயம் இது சின்ன பொருள் கிடையாது. இதுக்கு தனியா இடம் வேணும். அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். நாங்கள் வந்து இப்போ கொஞ்ச நேரம் வீட்டில் இன்னைக்கு இருக்கோம்னு சொன்னால் பொங்கலுக்கு இந்த விசேஷம் இதனால நாங்கள் இருக்கோம், எங்களை பார்க்குறீங்க. மற்ற நாள்லாம் நாங்கள் வேலைக்கு மற்ற வெளியில் கிளம்பிடுவோம். வீட்டில் பெண்களும் வீட்டில் குழந்தைகளும் இவங்களும் தான் இந்த மாடை பராமரிப்பாங்க. தண்ணி வைக்கிறதுலேருந்து குளிப்பாட்டுறதுலேருந்து எல்லாமே பெண்கள் வந்து இதை செய்வாங்க. செஞ்சு அதை நம்ம பராமரிப்பாங்க. நாங்கள் வந்து லீவ் அப்போத்தே அந்த மாடுகளை வந்து நாங்கள் பராமரிப்போம். மற்றபடி அந்த வீட்டில் வந்து பெண்கள் இது சப்போர்ட் இல்லாம நாங்க அந்த காளைகளை அந்த மாடை வளர்க்கவே முடியாது. எங்களை காட்டி அவங்க அதிகமா பெண்கள் தான் ஆர்வமா இருப்பாங்க. நீங்க வந்து மாடுக்கு வந்து இப்ப தீவனம் போடுறதாகட்டும், அதுக்கு செலவு பண்ற விஷயங்கள் ஆகட்டும், உங்களுக்கு சராசரியா ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது மாடெல்லாம் மெயின்டைன் பண்ணி பாத்துக்கிறது? 300 ரூபா செலவாகும். தூசி, புண்ணாக்கு, மற்ற பொடி, புல்லு எல்லாமே போடுறது 300 ரூபா வசூல் அதுகளுக்கு வரும். அதுக்கு கொடுத்துருவோம். என்னன்றும் நாங்க பட்னியா இருந்துட்டு கூட மாடுகளை பத்திரம் பண்ணி வச்சிருவோம். எங்க பிள்ளையிலேருந்து எங்க பேரம்பேத்தியிலேருந்து நாங்கள் அதை வச்சுக்கிடுவோம். நல்ல முறையில் பார்த்து அதை செஞ்சுக்கிடுவோம். ஒன்றையும் மேலும் இந்த இப்படி வளர்ச்சி பண்ணுறதுக்கு நாங்கள் ஒன்றையும் பொருள்களை வாங்கி ஆசைப்படுறோம், வீட்டுகளில் நிற்கட்டுன்னு சொல்லி. அதாவது பாசனா மதுரைக்காரங்க தான்ற மாதிரி நீங்க ப்ரூவ் பண்றீங்க. நான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, என் மாடு சாப்பிடணும் அந்த மாதிரி. அது கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. இப்போ நீங்க வந்து மாடு இவ்வளவு குழந்தை மாதிரி வளர்க்குறீங்களே, நீங்க சொல்ற எல்லாத்தையுமே கேக்குமா மாடு? மாடு ஒரு நேரம் ஒரு மாடு கேட்கும், ஒரு மாடு அதை அந்த குணத்தை காட்டிடும். எல்லா மாடுமே அப்படி இருக்காது. சில மாடுகள் அந்த குணத்தை காட்டிடும், சில மாடுகள் அன்பா இருக்கும், நம்மளோட நல்லா பிடிச்சிட்டு வர பேச நல்லா இருக்கும். அதனால எங்க பையன் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த 25 வருஷமா அந்த மாடோடைய வேலை பார்த்து இப்போ அதுகளை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க சொன்னீங்களா சில மாடு வந்து அதோட அந்த இது கோவத்தை காமிக்கும் சில டைம் அப்படின்னு. இந்த 25 வருஷத்துல ஆகட்டும், உங்ககிட்ட ஏதாவது நீங்க வளர்க்கக்கூடிய மாடு வந்து என்னைக்காவது கோவத்தை காட்டியிருக்கா? எந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? இல்ல ஒரு மாடு கோவத்தை காட்டியிருக்கு. அந்த முன்னாடி வாங்கின மருந்து மாடு
அந்த படம் நடிச்சு பாருங்க, அரவன் படம் நடிச்சிட்டு வந்து பாருங்க. அந்த மாடு வந்து வாங்கின அன்னைக்கே குணத்தை காட்டிருச்சு. வந்தோடனே பாரியை தட்டி விட்டு வாளியில தட்டி விடுறது, தண்ணி வச்ச உடனே பூரா மிதிச்சு விடுறது, அந்த மாதிரி குணம் அந்த மாடு நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி பரம்பரையா வளர்த்ததுனால அதனால அந்த நோக்கத்துக்கே கொண்டு வந்துட்டோம். அதாவது படத்துலலாம் நடிக்க வச்சு ஒரு ஹீரோவா உருவாக்கி இருக்கீங்க. இந்த ஹீரோ வந்து ஜல்லிக்கட்டு களத்திலயும் ஜெயிப்பாருன்னு நம்புறீங்க. இந்த வட்டம் அவனியாபுரத்துல மட்டும் தான் இறக்கி விடுறீங்களா, இல்ல வேற எந்த இடத்துல எல்லாம் இறக்கி விடுறீங்க? 30 வாடி வரைக்கும் ஜெயிச்சு வந்திருக்கு. இப்ப இத புதுசா இப்ப வாங்கியிருக்கோம். இப்ப அந்த மாடுகள்லாம் விட்டுட்டு இந்த மாடை இப்ப புதுசா வாங்கியிருக்கோம். நமக்கு இந்த வருஷம் அதுக்கு புது மாடு வெற்றி பெற்றுவோம். இப்ப புது மாடுனா இந்த வருஷம் தான் புதுசா நீங்க களத்துல இறக்க போறீங்களா? இப்பதான் இறக்க போறோம். இந்த மாடை வந்து இப்பதான் இறக்க போறோம். ஆனா தோல்வி ஆனதே இந்த மாடு கிடையாது. சின்ன பையன்ல இருந்து அவங்க வளர்த்தது 30-35 வருஷ காலமா ஜெயிச்சுதான் வந்திருக்கு. தோத்தபடியே இல்ல. ஒரு வட்டம் ஏதோ தோத்து வந்திருக்கு. அதெல்லாம் பொருள் நல்ல பொருள் தான். அதனாலதான் சரி தம்பி இதை வச்சு நீ பாரு அப்படின்னு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.